போர் அடிக்கிற ஒரு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுதில்ல. அப்போது இன்றைக்கி அப்படி தான் தோணுச்சு எனக்கு. என்ன பண்ணுறது பார்த்தேன், நேற்று தேங்காய் சுடுறதுக்காக ஊற வச்ச பாசிப்பருப்பு அவல் கொஞ்சம் மீதி இருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது கூடவே இன்னும் கொஞ்சம் அவலை ஊற வச்சு கலந்துட்டு கொஞ்சம் தேங்காயும் கலந்துட்டு கொஞ்சம் வெள்ளைத்தூளும் சேர்த்து கலந்து வச்சாச்சு. இது பூரணத்துக்கு. கொழுக்கட்டை மாவும் கிளறி வச்சாச்சு. இது ஆறினோடனே கொழுக்கட்டை செஞ்சிடலாம். காரம் வேணும்ல, அதனால் வீட்டில் ப்ரெட்டு கொஞ்சம் இருந்துச்சு, ப்ரெட் எடுத்து வச்சாச்சு. பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சாச்சு. அதனால் அவல் கொழுக்கட்டையும் ப்ரெட்டு பஜ்ஜியும் இப்போ செய்ய போகிறோம். அந்த பூரணத்தையும் மாவை வச்சு கொழுக்கட்டை. இவ்வளோ தான். வீட்டில் இருந்த ப்ரெட்டை வச்சு ஒரு பஜ்ஜி போட்டாச்சு. மீதி இருந்த அவலை வச்சு ஒரு கொழுக்கட்டையும் பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வித் ஒரு காஃபி கூட சூப்பராக சாப்பிட்றலாம். அவ்வளோதான், நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற எதையாவது வச்சு செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.